ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி. அதனால நம்ம பக்கத்தில் யாராவது இங்கே நல்லூர்ஹள்ளியில் மெயின் ரோட்டில் இருந்தீங்கன்னா, ஒயிட்ஃபீல்ட் மெயின் ரோட்டில் இருந்தீங்கன்னா, இந்த கடையில் வந்து எல்லா பூக்களுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பூக்கள் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். எல்லா பூக்குமே கிடைக்கும். மல்லிகைப்பூ முதற்கொண்டு கூட கிடைக்கும். ரேட்டும் ரீசனபுளாக இருக்குங்க. இது வந்து விஜயா ஷாப்பு. நல்லூர்ஹள்ளி மெயின் ரோட்லேயே நீங்கள் வந்து ஒயிட்ஃபீல்ட் மெயின் ரோட்லேயே இருக்குங்க. ஒயிட்ஃபீல்ட் மெயின் ரோட்டில் இருக்கும். ஸோ நம்ம வந்து அங்கே பூவெலாம் வாங்கிட்டு அது மத்தியானம் டைம் போனீங்கன்னா எல்லா பூவுமே நல்லா கிடைக்கும். வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சின்ன குட்டி கிளாஸில் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி முதல் வெள்ளினால் மாவளுக்கு தாங்க நம்ம ரெடி பண்ணுறோம். அதனால இதை நல்லா தண்ணியில் வச்சு நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊறின பிறகு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்து நல்லா இந்த மாதிரி ஷால் இல்லாத துணியில் நல்லா பரப்பி விட்டுக்கலாம். ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா அந்த லைட்டாக கொஞ்சம் ஈரப்பசம் இருக்கிறாப்புல இருக்கணும். ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. மிக்சியில் போட்டு உங்களால் எவ்வளோ தூரமாக நைஸாக பவுட்ரு அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நைஸாக பவுட்ரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சல்லடையில் வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தியாக நல்லா நம்ம சலித்து எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து வெல்லம் ஒரு சின்ன கட்டி அளவு நம்ம வந்து மண்டவளம் எடுத்திருக்கேங்க. இப்போ இதையும் இந்த பவுட்ரோடு சேர்த்து, அதாவது லைட்டாக க்ரிப் கொடுத்து தான் எடுக்கணும். நம்ம ஃபுல் மிக்சியில் வந்து ஃபுல் மோட் போட்டோம்னா மண்டவளத்தில் வந்து தண்ணி வந்து வந்துடும். அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் லைட்டாக ஒரு க்ரிப் மட்டும் கொடுத்து எடுத்துடணும். எடுத்துட்டு எல்லாம் ஒன்று சேர இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாங்க. திரட்டி எடுத்துட்டா அந்த வெல்லத்துலேருந்தே நம்மளுக்கு வந்து தண்ணி நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம மாவளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வேணும்னாலும் சுக்கு கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சுக்கு கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்று சேர திரட்டி நம்ம எடுத்தாச்சு. எடுத்துட்டு சாமிக்காண்டி நம்மளுக்கு படையலுக்கு படைச்சாச்சு. நெய் வந்து கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா பொட்டு வச்சு நல்லா ஒரு திரி போட்டால் நம்மளுக்கு அவ்வளோதாங்க. ஒரு அருமையான நல்லா மணக்க மாவிளக்கு, அதுவும் இந்த ஆடி முதல் வாரத்திலே நம்ம தயார் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ஆடி மாதத்தில் இனி அடுத்தடுத்த வெள்ளி செவ்வாய் இந்த நாட்களில் நீங்கள் தயார் பண்ணுங்கள். உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.